நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் கொஞ்சம் அப்படியே அசந்து தூங்கிட்டேம்மா. மத்தியானத்துல தூங்கி எனக்கு பழக்கமே இல்லை. பழக்கம் எல்லாம் மாறிட்டே வருது. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் அவல் ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா. டீ குடிக்கும் போது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேம்மா. அப்படின்னா இதை முதல்ல சாப்பிடுங்க. செட்டியாரோட கம்பெனில நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? இந்த வேலையை தான், உங்களோட எல்லா வேலையும் பார்க்குற ஒரு பிஏ. அதெல்லாம் வேண்டாம்மா. நீ கம்பெனி வேலையெல்லாம் கத்துக்கணும். நீ ஒரு பெரிய பிசினஸ் உமனா ஆகணும். என் பசங்களுக்கு நான் பிசினஸ் கத்து கொடுத்தேன். இப்ப என்னையே அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. நீ கண்டிப்பா அப்படி பண்ண மாட்ட. என்னோட பேரை காப்பாத்துற மாதிரி நீ ஒரு பெரிய பிசினஸ் உமனா ஆகணும். தலையெழுத்து நல்லா இருக்கணும். அது எனக்கு நல்லா இருக்குமா? இல்லாம இருந்தா என்கிட்ட நீ வந்திருப்பியா என்ன? நான் டீ போட்டு கொடுக்கறேன். ஐயோ, டீ தூள் தீந்து போச்சு. ஷோ, அம்மா இப்ப என்ன பண்றது? இப்படி ஃபுல்லா காலி ஆகுற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா கிருஷ்ணா? கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஞாபகம் இல்லம்மா. பரவாயில்ல, நான் கொஞ்சம் வேகமா போய் அந்த அண்ணா கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். அம்மா, இந்த தண்ணி எடுத்து அடுப்புல வைங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ தனியெல்லாம் வெளியே எங்கேயும் போயிட்டு வர வேண்டாம். அதான் காஃபி தூள் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம காஃபி குடிச்சுக்கலாம். வேண்டாம்மா, என்ன இருந்தாலும் டீ தூள் வாங்கிதான் ஆகணும். நான் போய் வாங்கிட்டு வரேன். கிருஷ்ணா, நான் சொன்னா கேளு. நான் என்ன சின்ன குழந்தையாம்மா? நீங்க வேடிக்கை பார்க்காம தண்ணி எடுத்து வைங்க. பா, இந்த பொண்ணை வச்சுட்டு என்னதான் பண்றதோ. சரி, சரிங்கண்ணே, வரேன். அண்ணா, கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன். யார் அந்த பொண்ணு? எங்க இருந்து வரா? அவளை தெரியாதா? நம்ம மேலங்குளத்து விஜயலட்சுமி மேடம் இருக்காங்களே, அவங்களோட பழைய வீட்டுக்கு வந்து தங்கி இருக்காங்க. அவங்க கூட இருக்கிற பொண்ணு தான் இவ. அவங்க இங்க வந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். இந்த பொண்ணு யாரு? நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்க. இல்லப்பா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான். அது எப்போவோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அவ யாருன்னு அந்த பொண்ணுகிட்டே கேளுங்க. வரட்டும். அண்ணா, 100 கிராம் டீ தூள் கொடுங்க. நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமா. விஜயலட்சுமிக்கு நீ யாருமா? மக. அவங்களுக்கு பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள இப்ப எங்க? அம்மாக்கு வேற பசங்க யாரும் இல்ல, நான் ஒருத்தி தான். உனக்கு வேற என்னமா வேணும்? இப்போதைக்கு இது போதும்ண்ணே. எவ்வளவு ஆச்சு? 27 ரூபா. இந்தாங்க. இந்த ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் ஊருக்கு யாராவது புதுசா வந்தா அவங்க யாரு என்னன்னு கேட்கிற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. அவங்க கேட்டதுனால நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இந்தா. இல்ல, நான் எதுவும் நினைச்சுக்கல. என்னோட பேர் கிருஷ்ணா. இப்ப நான் டீ போடுறதுக்காக தண்ணியை வச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். இன்னொரு தடவை பார்க்கும்போது டீட்டெயிலா சொல்றேன். போயிட்டு வரேன். இந்த பொண்ணு ரொம்பவும் புத்திசாலி தான்ப்பா. பெரிய பணக்காரிங்கிற எண்ணமே இல்ல, அப்படியே கிராமத்துக்காரி மாதிரி தான் இருக்கா. எனக்கு கூட சந்தேகமா இருக்கு, இது விஜயலட்சுமியோட பொண்ணு தானான்னு. அந்த குடும்பத்துல ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு யாரோ என்கிட்ட சொன்னாங்க. அவங்க பங்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க போல. ஒருவேளை விஜயலட்சுமி மேடம் பசங்க கிட்ட பிசினஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்களோட இந்த பழைய வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்களா என்னமோ. அப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த பொண்ணு யாருன்னு தானே கேள்வியே. அம்மாக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் பொண்ணுன்னு அந்த பொண்ணு சொன்னது போய் தானே. அவசமா உங்ககிட்ட காமெடியா பேசிட்டு போயிருக்காண்ணா. என்ன இருந்தாலும் விஜயலட்சுமி மேடம் இந்த பொண்ணை கூடவே வச்சிருக்கிறத பார்க்கும்போது அவங்க பசங்களையே இந்த பொண்ணை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன்.
தண்ணி கொதிச்சு வத்த போகுது. இந்த பொண்ணு எங்க போனன்னு தெரியல. உடனே போயிட்டு உடனே வர வேண்டியது தானே. போக வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை இன்னும் கடை திறக்கலையோ. இந்த பொண்ணு வேற எங்க போயிருப்பா? மேடம் எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு. நாங்க உன்னை தேடி வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். இருந்தாலும் தேன பாம்பு காலை சுத்தம் தான் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் என்ன, இந்த பொண்ணை பிடிச்ச வண்டியில ஏத்திங்க. சரிங்க சார். வா வா. ஐயோ என் பொண்ணு அரெஸ்ட் பண்றாங்களே. ஏய், ஐயோ என்ன விடுங்க. எதுக்கு ஏய், கூட்டிட்டு போறீங்க? மரியாதையா வண்டியில ஏறு. விடுங்க. ஏறு ஏறு ஏறுன்றல. உள்ள ஏறு. ஏத்தி உட்கார வையா. உள்ள போய் உட்காரு, போ. ஜோ வண்டி அடியா. போலாம் சார். என்ன விடுங்க. அம்மா விடுங்க என்ன. அம்மா ஏய் என்ன விடுங்க. நிறுத்துங்க. அம்மா விடுங்க. வண்டி முன்னாடி விழுந்து சாவ பாக்குறே நீ. ஆமா, நான் செத்து போனதுக்கு அப்புறமா தான் என் பொண்ணை நீ கூட்டிட்டே போக முடியும். உங்களுடைய பணக்காரத்தை மாதிரிலாம் போலீஸ்ல காட்ட வேணாம். அவளை நாங்க ஜீப்ல ஏத்திருக்கோம்னா கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போங்க சார். அவ்வளோ தைரியம் இருந்தா என் மேல வண்டியை ஏத்திட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. போலீஸ் கடைக்கு வந்து என்கிட்ட வழி கேட்டப்பவே ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு. அண்ணே நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். அம்மா என்ன காப்பாத்துங்க. தள்ளி போயா. அம்மா நீ வாமா, இறங்கி வா. உன் அம்மா இங்க இருக்கிறப்போ உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏம்மா, நீ என்ன பண்ற? என் பொண்ணை விடுறா. இங்க பாரு, ஒரு பெண் போலீஸ் இல்லாம என் பொண்ணை நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போன உன் தலையில தொப்பியே இருக்காது. இறங்குடா முதல்ல. நீ வாமா. அழாதம்மா. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? போலீஸ் கஸ்டடியில் எடுத்த குற்றவாளியை காப்பாத்த உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? குற்றவாளியா? குற்றவாளின்னு சொல்ற அளவுக்கு என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? முதல்ல அத சொல்லுங்க. என்னாச்சு மேடம், என்ன பிரச்சனை? நான் என் பொண்ணை டீ தூள் வாங்கறதுக்கு கடைக்கு அனுப்பினேன். இன்னும் வரலே. நான் இவளை தேடிட்டு வந்தப்போ போலீஸ்காரங்க என் பொண்ணு வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏத்திட்டு இருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு சொல்லவே இல்லை. என்ன சார் இதெல்லாம்? இவங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அத சொல்றதுக்கு நீ யாரியா? நாங்கெல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். என்ன உங்களுக்கு தெரியும்ல சார், மோகன்தாஸ் ஏரியா செக்ரட்டரி. இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? இவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மேலங்குளத்து மகேந்திரனும் அவனுடைய தம்பிகளும் கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு வந்துட்டாலாம். நீங்க இப்ப பேசுறது என் குடும்பத்துல இருக்க என்னோட பசங்களை பத்தி. பசங்க மருமக எல்லாம் வீட்டுல தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுப்போம். என்ன டாக்குமெண்ட் சார் இந்த பொண்ணு திருடிச்சு? சமீபத்துல மேலங்குளத்துல நடந்த பாகப்பிரிவினையுடைய டாக்குமெண்ட்ஸ். என் பேர்ல இருந்த சொத்து எல்லாத்தையும் நான் தான் என் பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவ அந்த வீட்டை விட்டு எப்பவோ வெளியே போயிட்டா. அவ என் தம்பியோட வீட்டுல தான் போயிருந்தா.
நான் உங்களுடைய குடும்ப சரித்திரம் எதையும் கேட்க விரும்பல. அப்படின்னா என்ன புடிச்சிட்டு போங்க சார். நான் தான் அதை திருடிட்டு வந்தேன், இவ இல்ல. அப்படின்னா போலீஸ் புடிச்சிட்டு போன குற்றவாளிய நான் வண்டியில இருந்து இறக்குனேன்னு என்ன புடிச்சிட்டு போங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என் பசங்களோட பகையை தீக்கிறதுக்கு என்ன லாக்அப்ல கொண்டு போய் அடிச்சு கொல்லுங்க. ஆனா என் பொண்ணு அரெஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். நானும் என் பொண்ணும் கெட்டவங்க கிடையாது. மறைஞ்சு வாழணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்ல. அதை இவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும் சார். கொஞ்ச நாளாவே இவங்க 2 பேரும் நாங்க இங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், விஜயலட்சுமி மேடத்தை எனக்கும் தெரியும். நான் உங்களோட கம்பெனிக்கு 2-3 டைம் வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் என் பசங்க வேணும்னே பண்ணிருக்காங்கப்பா. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களையும் இவங்க பசங்களையும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க? இவங்க 2 பேரும் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சந்தேகம் வந்துச்சுன்னா விசாரிங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வீட்டை சர்ச் பண்ணி திருடப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருக்கான்னு தேடி பாருங்க. அதை விட்டுட்டு ஜீப்பில் வந்து வழியில் போயிட்டு இருக்கிற பொண்ணை பிடிச்சி ஜீப்பில் ஏற்றுறது தான் உங்களோட மரியாதையா? நீ எனக்கு மரியாதை கற்றுக் கொடுக்க தான் வந்தியா? அப்படி உங்களுக்கு மரியாதை தெரியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் சார். தெரியாதவங்களுக்கு தானே சொல்லித்தர வேண்டிய அவசியம் வருது. பெண் போலீஸை கூட்டிட்டு வராம விட்டது நாங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் நாங்க இப்ப இவளை விட்டுட்டு போறோம். ஆனா இவளை நீங்க கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரணும். அது நியாயம். நான் இவங்களை கூட்டிட்டு அங்கே வர்றேன். சார் கிளம்புங்க. ஏறிங்க. நீங்க பயப்படாதீங்க. இனிமே இந்த மோகன்தாஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஏதோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் நான் இவரை பார்த்த உடனே இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். அட, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் எம்எல்ஏவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டு நானே அங்கே வரேன். நம்ம உங்க வீட்டில இருந்து ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ரொம்ப நன்றி. ம். நீ வாமா. அந்த ஆள் இன்னும் கால் பண்ணவே இல்லையே. அவளை கஸ்டடியில் எடுக்காம விட்டுருப்பாங்களோ? அவ அந்த வீட்டில் இருந்தா சாதாரண கண்டிப்பா தூக்கியிருப்பாரு. 50,000 ரூபாய் அதுக்காக அந்த ஆளுக்கு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஜாமீன் கிடைக்காத கேஸ் தானே அவன் மேலே போட போறாங்க. ஒரு 14 நாளைக்காவது உள்ள இருக்கணும். அப்புறம் சப்ஜெயில போய் நான் அவளை பார்க்கணும். அப்புறம் நான் பார்க்க வேண்டாமா? நாம 3 பேரும் ஒன்னா போய் பார்க்கணும்டா. அவளோட மரண வாரண்ட் போலாம். அதோ எஸ்ஐ கால் பண்ணிட்டாரு. இந்த குட் நியூஸ் நீயும் கேட்கணும்ல? ஸ்பீக்கர்ல போடுறேன். என்னாச்சு சார்? அவளை தூக்கிட்டீங்கல்ல? தூக்கிட்ட மகேந்திரா. நான் அவ வீட்டுக்கு கூட போகல. போற வழியிலேயே அவளை தூக்கிட்டேன். அவளை ஜீப்புக்குள்ள வாண்டடா ஏத்திட்டேன். ஆனா அதுக்குள்ள உங்க அம்மா வந்து வண்டிக்கு முன்னாடி விழுந்துரும் அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நானும் ராஜு ஸ்டேஷன் வரட்டுமா? வெறும் 1/2 மணி நேரம் அவளை நீங்க லாக்அப்ல வைக்கணும். இல்ல எதுவும் பண்ண மாட்டோம், தனியா கொஞ்சம் பேசிட்டு போயிடுவோம். அவ இந்த ஊரை விட்டு போறதுக்கான மந்திரம் எங்களுக்கு தெரியும். அதை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். அவ வரட்டும் மகேந்திரா. அந்த தலைவர் உங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரட்டும். கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். அண்ணே அது போதுண்ணே. அவ ரிமாண்ட்ல மாட்டினா நமக்கு தான் நல்லது. சொல்லுங்க. சதானந்த சார், எப்படியாவது அவளுக்கு ஜாமீனே கிடைக்காத மாதிரி உள்ள புடிச்சு போட்டுருங்க. மீதி அப்புறம் பாத்துக்கலாம். எஃப்ஐஆர் வரைக்கும் நான் இப்ப எழுதி வச்சிருக்கேன் மகி. அவங்க முதல்ல இங்க வரட்டும். மேல இருந்து எந்த ஒரு பிரஷரும் வரலன்னா
இன்னையில இருந்து அவ உள்ளதான் இருக்க போறா. இருந்தாலும் அவளை ஜீப்பை விட்டு வெளியே அனுப்புனது கொஞ்சம் அவமானமா போயிடுச்சு. அப்ப கொடுக்க வேண்டிய மரியாதையா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நீங்க கொடுத்தே ஆகணும் சார். இங்க பாருங்க, போலீஸ் அவமானப்படுத்தினா நாங்க சும்மா விடுவோமா மகேந்திரா? அவளையும் அவ அம்மாவையும் இங்க கம்பீரமா வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. நான் குட் நியூஸோட தான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். என்ன வச்சிட்டுமா? சரி. நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா ராஜு? நம்ம ஜாக்கிரதையா இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். பெத்த பசங்களை பார்த்ததை விட ரொம்ப ஜாக்கிரதையாவும் கவனமாவும் நம்ம அம்மா அவளை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. பெத்த பசங்களை எந்த அம்மாவது தோக்கடிக்க விரும்புவாங்களா என்ன? சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட நன்றி காட்ட தெரியாத ஒரு கிழவி இங்க இருக்கா. அதையும் இங்க இருந்து அடிச்சு துரத்தணும், நிரந்தரமா அனுப்பணும். அம்மாடி பாமா, இங்க கொஞ்சம் வரியா? சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு, எனக்காக கொஞ்சம் டீ கொண்டு வந்து தரியா? ஒரு நாளைக்கு 2 தடவை நான் டீ குடிப்பேன். அப்படி குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ, அப்படின்னா ஜெயா உங்களுக்கு டீ கொடுக்கலையா பாட்டி? அவ கையால எனக்கு எதுவுமே வேண்டாம். எப்படி நம்பி நான் அதை குடிக்கிறது? எனக்கு இப்ப நீ ஒரு டீ போட்டு குடுக்கறியா? நான் என்ன சொல்றது பாட்டி, கிச்சன்ல எல்லாமே சமைக்கிறது நான் தான். ஆனா அத வீட்ல இருக்கவங்களுக்கு பரிமாறுறது ஜெயா தான்னு உங்களுக்கு தெரியும்ல. அது அவளுடைய உரிமையாச்சே பாட்டி. பாகம் பிரிக்கும் போது இந்த வீட்டை கொடுத்தது ராஜேந்திரனுக்கும் ஜெயந்திக்கும் தானே. அப்படி இருக்கும்போது வீட்டு ஓனர் அவதானே பாட்டி. அது மட்டும் இல்ல, உங்களை பாத்துக்க வேண்டியதும் அவங்களுடைய பொறுப்பு தான். அதுக்கு அவங்க தயாரா இருந்ததால தானே அம்மா இந்த வீட்டை அவங்களுக்கு கொடுத்தாங்க. நான் ஒரு டீ கேட்டதுக்கு நீ இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணுமாமா? இது எல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் என்னையும் ஜெயாவையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக தான் நீங்க இப்ப என்கிட்ட டீ கேட்டீங்களா? நான் அவளுடைய வீட்டுல இருந்துகிட்டு நான் அவளுடைய உரிமை மேல கை வைக்கிறது தப்பு தானே பாட்டி? இங்க பாருங்க, ஜெயா வந்துட்டு இருக்கா. அவகிட்ட உங்களுக்கு டீ வேணும்னு நீங்களே கேளுங்க. கேக்கட்டும். என் முகத்தை பார்த்து கேட்க சொல்லுங்க பாக்கலாம். அப்ப நான் யாரும் காட்டுறேன். தண்ணிக்காக என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த கடவுளே உங்களை கூப்பிட்டு பாருன்னு சொன்னீங்கல்ல, ஆனா கூப்பிடலையா? நான் உன்கிட்ட வேற எதையாவது கேட்டனா? இல்ல இல்ல, நான் டீ கேட்டது இவகிட்ட தான். நீங்க கேட்டதுக்கு பாமக்கா சம்மதிச்சிட்டாங்களா என்ன? எனக்கு அப்படியா? என்னால எப்படி சம்மதிக்க முடியும்? இது உன்னோட வீடாச்சே. நான் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் இந்த வீட்ல தங்கிட்டு இருக்கேன். நீ சம்மதம் கொடுத்தா நான் பாட்டிக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன். அதுக்கான அவசியமே இல்லக்கா. இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேரை வச்சு என்ன அடக்கிட்டாங்கக்கா. நான் கொலைகாரியாங்கா. ஐயோ, அப்படியா சொன்னீங்க பாட்டி? நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, நாளைக்கே என்ன பத்தி இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன சொல்றதும் உங்களை சொல்றதும் எல்லாம் ஒண்ணுதான்க்கா. நம்ம 2 பேரு தானே இவங்களை பாத்துக்கிட்டோம். அட ஆமால. அப்படின்னா நானும் இவங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றேன், அப்படிதானே? கிழவி புத்திசாலிதான். குடிக்க கூட தண்ணி குடுக்காதீங்கக்கா. நம்ம கவனிக்காட்டி வேற யாரு கவனிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ரொம்ப கஷ்டம். நம்ம குடுக்கறதெல்லாம் விஷமாமே. அப்ப எதுக்கு நம்ம கிட்ட வந்து சாப்பிடணும்? இந்த கிழவி எப்பதான் சாக போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாகாதுக்கா. இன்னும் வயசாக இது இப்படியேதான்க்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கிழவிய வீட்டை விட்டு அனுப்பிடணும். அப்பதான் மத்தவங்க எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். வாங்கக்கா, ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாது. இந்த கிழவியோட சாபம் நம்மள ஒண்ணு இல்லாம பண்ணிடும். வாங்க.
கடவுளே, இந்த வயசான காலத்துல என்ன இப்படி சோதிக்கத்தான் வேணுமா? என்னாச்சு? டீ கொடுத்ததை நீங்க மறந்தே போயிட்டீங்களா மோகன்தாஸ்? அது ஆறி போயிருக்கோம், நான் வேற டீ கொண்டு வரேன். பரவாயில்ல, மேடம் சொன்ன கதையை கேட்டதுக்கப்புறம் நானும் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டேன். பரவாயில்ல, சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா டீ சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் நினைச்சது நீங்க அம்மாக்கும் பசங்களுக்கும் இடையில பணக்கார வீட்டில் வர மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்குன்னு தான் நினைச்சேன். இல்ல மோகன், யாரும் இல்லாத இந்த பொண்ணை நான் பாதுகாக்கிறதுனால தான் என் பசங்களுக்கு அது பெரிய பாவமா தெரியுது. இந்த பொண்ணை நடுத்தெருவுக்கு அனுப்பி விட்டுட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதர்மத்தை என் பசங்களே பண்ணாலும் அதை என்னால ஒத்துக்க முடியாது. இந்த பூமியில மனுஷனா பிறக்கிறது யாரோட குற்றமும் இல்லை. நமக்கு உயிர் கொடுத்தவங்க பண்ண தப்புக்காக நாம பிறந்துட்டோன்னு அதை அனுபவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் தான் இவளை அடிச்சு துரத்திருக்கணும். என் பசங்க தான் இவளை காப்பாத்திருக்கணும். சரிதான், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது யாரும் பண்ண தயங்குற ஒரு புண்ணியமான விஷயம்தான். உங்களை விட்டுட்டு போன புருஷனோட 2வது மனைவியோட மகளை தன்னுடைய மக மாதிரி பார்க்கறதே புண்ணியமான விஷயம்தான். பப்ளிசிட்டிக்காக நம்மோட ஊர்ல யாரோ யாரெல்லாமோ பார்த்துக்கிறாங்க. ஆனா இது அப்படி இல்லைல்ல. பெரிய மனசு கொண்டவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியும். அந்த மனசோட பெருந்தன்மையை பார்க்கறதுக்கு உங்க பசங்களுக்கு கொடுத்து வைக்கல. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். பணம் இருந்தும் திறமை இல்லாததுனால ஒன்றும் செய்ய முடியாம பல பேர் இங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்க உங்க கூட இருப்பாங்க. என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நானும் செய்யறேன். நீங்க தைரியமா இருங்க. இது போதுங்க. இப்படி ஒரு தைரியம் எங்களுக்கு கிடைக்கிறப்போ நானும் என் பொண்ணும் எப்படியாவது இந்த ஊர்ல வாழ்ந்துருவோம். இவ மனசுல கூட நினைக்காத ஒரு விஷயத்த அந்த போலீஸ்காரங்க எஸ்ஐ சதானந்தம் ஒரு முரணை. காசை பார்த்துட்டா அந்த ஆளுக்கு நீதி சட்டம் எதுவும் கிடையாது. இந்த கேஸ் அவர் உங்க மேல வேணுனே போட்டாருன்னு எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நம்ம அங்க போனதும் ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாத அளவுக்கு என் பொண்ணை அவங்க கஸ்டடியில எடுத்துக்குவாங்களா மோகன்? ஊர் முழுக்க தெரிஞ்சதுனால இப்ப கொஞ்சம் பயத்துல தான் இருப்பாரு. அப்புறம் எம்எல்ஏவும் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கிறேன். நம்ம பாப்போம். நாங்க கூட இருக்கோம்ல. நீங்களும் உங்க பொண்ணும் தைரியமா வாங்க. அம்மா, பயப்பட வேண்டாம், அம்மா இருக்கேன்ல. என்ன ஜெயில போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க உன் மேல கையே வைக்க முடியும். வாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.